எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு யூடியூப் பிகினர்ஸ்க்கான சீரிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு யூடியூப்ல என்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிற டிப்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். யூடியூப்ல வந்துட்டு மித்தவங்களை கைட் பண்ணுற அளவுக்கு நான் அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நானே கொஞ்சமாக மித்தவங்களை பார்த்து கற்றுக்கிட்டு கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு மித்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த கண்டென்ட்டோட சேர்த்து வந்துட்டு லாங்குவேஜ் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் கண்டென்ட் ப்ளஸ் லாங்குவேஜ் வந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. சரி, ஓகே. எல்லாருமே நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் சூஸ் பண்ணுறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு மெயின் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்துட்டு நான் எனக்கு பிடிக்காத விஷயத்தை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னா லாங் டைம் சஸ்டெயின் பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காக யாருமே வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க டெய்லி ரொட்டீன்ஸில் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு போடலாம். எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா சமைப்பீங்க அப்படின்னா தாராளமாக சமையல் பண்ணுற வீடியோஸ் எடுத்து போடலாம். இல்லை நான் நல்லா வரைவேன் அப்படின்னா வரைகிற வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடலாம். நான் டெக்னீஷியனாக இருக்கேன், ஸோ அது வந்து டெக்னீஷியனாக என்னென்ன சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மித்தவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்து நீங்கள் எதில் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ். ஸோ தமிழுக்கு ஏற்ற ஆடியன்ஸ் மட்டும் என்னால் கவர் பண்ண முடியும். இப்போ இங்கிலீஷில் நீங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹியூஜான ஆடியன்ஸ் வந்துட்டு கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு கன்வீனியன்ட்டாக இருக்கோ, நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் சூப்பராக டெலிவரி பண்ண முடியுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவேன். மறுபடியும் சொல்லிக்கிறது வந்து ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் சேனல் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஃபியூச்சரில் எந்த ஒரு ஹேக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன் போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களோட பேரில் கிரியேட் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா யூடியூப் சேனல் பார்த்திங்க அப்படின்னா abc@gmail.com அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட யூடியூப் சேனல் நேமுக்கும் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத மாதிரி நேம் வந்துட்டு வச்சு கிரியேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேக்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஏபிசி சேனல் அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட abc@gmail.com வச்சிங்கன்னா அவங்களுக்கு இமெயில் ஐடி கிடச்சிச்சு அப்படின்னாலுமே பாஸ்வேர்டு இப்போ ஈஸியாக ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட் இருக்க சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே உங்களோட யூடியூப் சேனலோட கூகுள் அக்கௌண்ட் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு தான் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இமெயில் ஐடியுமே ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அது வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கூகுள் மெயில் ஐடிக்கும் உங்களோட யூடியூப் சேனலோட அந்த நேமுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். அப்படிங்கிற காரணத்துக்காக எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு டக்குன்னு ஷார்ட்டாக என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். அதில் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். வாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சிஸ்டமில் வந்துட்டு எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபோன்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகே, இப்போ உங்கள் ப்ரௌசரில் கூகுள் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் போயிட்டு யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு கிளிக் கொடுங்க. இப்போ உங்களுக்கு யூடியூப் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு இங்கே மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அக்கௌண்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்த உடனேயுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு காமிக்கும். ஸோ நீங்கள் சேனலே கிரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி காமிக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் இருக்காது, யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் சேனல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கிரியேட் சேனல் அப்படிங்கிறது கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேட்குது, யுவர் கிரியேட்டர் ஜர்னி பிகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஓகே, கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதே நேம் வச்சு நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு கஷ்டமான நேம் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான நேம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குது. ஓகே, நான் வந்துட்டு செலக்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சேனல் நேம் வந்துட்டு என்டர் பண்ண சொல்லுது. இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஏபிசி அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நான் கிரியேட் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ சேனல் நேம் கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு டேரக்ட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சேனல் நேம் கொடுத்து ஹஸ் பின் கிரியேட்டட் அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் தான் உங்களோட சேனலுக்கு வந்துட்டு ரொம்பவே பெரிய ஐடென்டிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான, அதாவது உங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்களே புதுசாக ஒரு லோகோ கிரியேட் பண்ணதாகட்டும், உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு நீங்களே கிரியேட் பண்ணி
பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரொம்ப யூனிக்காக கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு உங்களோட சேனலை பற்றி ஏதோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆட் லிங்க்ஸ் டு யுவர் சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ், அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோடலாம் உங்களுக்கு ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரொஃபைல் நேம் வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு செட்டப் லேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு உள்ள சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறனால செட்டப் லேட்டர் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கும். உங்களோட சேனல் நேம், ப்ரொஃபைல் பிக்ஸோ அதெல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். இந்த மாதிரி இருக்குது. ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே உங்களோட கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சரிங் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கவர் பிக்சர். ஸோ கவர் பிக்சர் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு சேனல் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். லேப்டாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும், கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே, மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே. அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பிக் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவர் இமேஜ் வந்துட்டு ஒன்று காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு யூனிக்கானது வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் ஆகட்டும், கவர் பிக்சர் ஆகட்டும், எல்லாமே யூனிக்காக நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு கவர் இமேஜ் பண்ணுறதுல வந்துட்டு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். பட் கவர் இமேஜ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணாலுமே எல்லா டிவைஸ்லையுமே கரெக்டாக உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக ஷோ ஆகிற மாதிரி நீட்டாக ஆகணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டில் நம்ம நீட்டாக எடிட் பண்ணணும். அதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேனலோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்கள் சேனலை பற்றி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஷார்ட்டாக ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹோம் பேஜில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் போடுறீங்களோ அதெல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் புதுசாக யாராச்சும் உங்கள் சேனல் விசிட் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களால் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஃபுல்லாக அங்கே மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹோம் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது வீடியோஸ். ஸோ நீங்கள் போடுற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ் வந்துட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்கீங்க, பட் அதை வந்துட்டு தனித்தனி பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸ். ஸோ சேனல்ஸுங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேனல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்க முடியும். டிஸ்கஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா காமனான சேட். ஸோ வந்துட்டு நீங்கள் பப்ளிக்காக வந்துட்டு கமெண்ட் பண்ணி ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா எபோட் செக்ஷன். ஸோ இந்த எபோட் செக்ஷனில் தான் வந்துட்டு உங்களோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுவீங்க. அது வந்துட்டு உங்களோட சேனலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் என்கொயரிஸ். ஸோ வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்டோ இல்லை வந்துட்டு ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு மெயில் போடணும் அப்படின்னா யாராச்சும் கான்டாக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமெயில் மூலிமா அவளை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமெயில் அட்ரஸ் வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க. இதில் நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் கொடுக்காதீங்க, யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. இதுக்குன்னு அதாவது பிஸ்னஸ் என்கொயரிஸுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜிமெயில் கிரியேட் பண்ணி அந்த ஜிமெயில் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. உங்களோட பர்சனலாக சேனலோட ஐடி வந்துட்டு யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அதை வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்தது லிங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த லிங்க்ஸ் கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தாலும் ஓரளவுக்கு பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எபோட் செக்ஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எபோட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்கள் அதர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது வெறும் யூடியூப் சேனல் மட்டும் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருந்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் வந்துட்டு எல்லாருமே எனேபிள் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அது எனேபிள் பண்ணும் அப்படின்னு என்னன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம இன்ஃபோடெக் அஃபிஷியல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஃபோடெக் அஃபிஷியல் ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு யூடியூப் சேனலை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு ரொம்ப பெரிய அப்டேட்ஸ் இல்லைனாலும் நான் யூடியூப்பில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேங்கிறத வந்துட்டு அப்பப்போ அங்கே வந்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஸ்டோரிலாம் இன்ஸ்டாகிராமில் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு என்னால் கொஞ்சம் கிராப் பண்ணி யூடியூப்குள்ளே தாராளமாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஓரளவுக்கு நம்ம யூடியூபுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும்.
இன்ஃபோடெக் அஃபிஷியல்னு கொடுத்தோம்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட பேஜ் வரும், அதே லோகோ வச்சு, அதே கவர் இமேஜ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொஃபஷனலாக சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து நம்ப வைக்க முடியும். ஸோ இவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலாக எல்லா மீடியாலையுமே இருக்காங்க, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மேலே ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு யூடியூபராக நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச உடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ரொம்ப அதிக ரீச் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்பவே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா, எனக்கு ஸ்டார்டிங் ஒரு வீடியோ எடுத்து போட்ட உடனே நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எடுத்துருப்பேன், எடிட்டிங்கில் அவ்வளோ நேரம் உட்காந்து எடிட் பண்ணியிருப்பேன், பட் வந்துட்டு ரீச்சே இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எல்லாருமே வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க, ஈஸியாக எடுத்து போடுறதில்ல. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போடுறோம். பட் கொஞ்ச நாள் ஆகும், என்னமே ரீச் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே பொறுமை தேவை. உங்களோட ஒர்க் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க, கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு நல்ல ரீச் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சரில் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு வாழ்த்திக்கிறேன் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிற ஆசைப்படுறேன்னா, மணி ஃபோக்கஸ்டாக வந்துட்டு யாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்துட்டு கூகுளெலாம் சர்ச் பண்ணி நிறையா பார்த்துட்டு வந்துடுறாங்க. அதில் நிறைய இதில் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு நானும் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு என்ன ஒரு கண்டென்ட்டுமே செட் பண்ணாமல், லாங்குவேஜஸ் எது ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எதுவுமே செட் பண்ணாமல் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க. அது அப்படியே இருக்குது கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய படத்தோட சீன்ஸு, சாங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அவங்களோட சேனலில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்ச நாளில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ வியூஸ் கொஞ்ச நாள் போனாலுமே வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்களோட சேனலே ஃபுல்லாக பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ டெலீட் பண்ண சொல்லி வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் வந்துட்டு கன்ஃபார்ம் யாருனாலையுமே அந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கண்டென்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கிற பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்துட்டு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது சொல்ல வந்து அதுதான். ஸோ மணி ஃபோக்கஸ்டாக யாரும் ஆரம்பிக்காது, உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், உங்களோட கண்டென்ட் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்துட்டு ஆரம்பிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக போடுறது ப்ளஸ் பொறுமை. இது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட் 2 பாயிண்ட் வச்சுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதை கனெக்ட் பண்ணுறக்கூடிய பாயிண்ட் தான் 3rd பாயிண்ட். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுடுங்க, ப்ளஸ் ஒரு பொறுமையாக இருங்க. எவ்வளோ ரீச் கிடைக்கிற கன்ஃபார்ம் வந்துட்டு லேட் ஆகும். எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ யூடியூப்பில், அந்தளவுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக. நானே இப்போ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போகிறேன்னா அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு நான் ஷெட்யூல் போட்டு வச்சு கரெக்டாக இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம், பட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, பேசிக்காக இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பிகினராக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வேணும், இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் கவர் பண்ணுங்கள் யூடியூப்பில் அப்படின்னு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கன்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் நோட்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.